வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாட்டின் ஸ்கொயர் டிசைன், அதாவது எல்எஸ்டி சொல்லுவாங்க. லாட்டின் ஸ்கொயர் டிசைன் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இதான் கொஸ்டின். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. லாட்டின் ஸ்கொயர் டிசைனை பொறுத்த வரைக்கும், த ஃபாலோயிங் இஸ் அ லாட்டின் ஸ்கொயர் ஆஃப் அ டிசைன் வேர் 4 varieties of seeds are being tested. Set up an analysis of variance table and set your conclusion. You may carry out you only a suitable change of origin and scale. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு ஒரு டேப்ல காலம் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். உங்களுக்கு 1 வே கிளாசிஃபிகேஷன், 2 வே கிளாசிஃபிகேஷன்ட்டு போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த லாட்டின் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட்டு, அதாவது இந்த இந்த டேபிளில் உங்களுக்கு எல்லாமே 100 அபோவ் இருக்குது. அதனால் சப்ராக்ட் 100. அப்புறம் உங்களுக்கு எல்லாமே 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் டிவைடட் பை 5 போட்டுருங்க. உங்களுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் நம்பராக கிடச்சிரும். இந்த சிங்கிள் டிஜிட் நம்பர் எதுக்கு எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கனால தான் நம்ம இந்த சிங்கிள் டிஜிட் நம்பரே எடுக்கிறது. அதனால் உங்களுக்கு எப்போவுமே இந்த ப்ராப்ளம் 1 வே இருந்தாலும் சரி, 2 வே இருந்தாலும் சரி, இல்லை லாட்டின் ஸ்கொயர் இருந்தாலும் சரி, இந்த 3 இதுலேயுமே உங்களுக்கு எப்போ ப்ராப்ளம் கேட்டாலும், அதாவது உங்களுக்கு 3 டிஜிட்டோ இல்லை 2 டிஜிட்டோ இல்லை 4 டிஜிட்டோ, எந்தமே உங்களுக்கு டிஜிட்ஸ் கொடுத்தாலும் அது எப்படி நீங்கள் 1 டிஜிட் ஆக்குறது, எல்லா நம்பருக்கும் என்ன காமனாக இருக்குது, ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே 100 அபோவ் இருக்குது. அதனால் 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே 5 டேபிள்ஸில் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். டிவைடட் பை 5ஆல் உங்களுக்கு டிவைட் பண்ணுங்கள். 100ஆல் மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் அப்படியே கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இது சப்போஸ் 100, 105 மைனஸ் 100 5 டிவைடட் பை 5 1. அதுதான் உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? அந்தமாதிரி நீங்கள் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ரோ வைஸை y1 y2 y3 y4 எடுத்துக்கோங்க. காலம் வைஸை x1 x2 x3 x4 எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ இந்த காலம் அப்படியே நம்ம இங்கே எழுதுகிறோம். அப்படியே நம்ம x1 கீழே எழுதுகிறோம், x2 கீழே, x3 கீழே, x4 கீழேட்டு நம்ம இந்த காலம் அப்படியே எழுதுகிறோம். சரிங்களா? ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதேமாரி ரோ வைஸ் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். காலம் வைஸ் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ரோ வைஸ் ஆட் பண்ணுங்கள், வேல்யூ கிடைக்கும். காலம் வைஸ் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஜஸ்ட் காலம் வைஸையும் ரோ வைஸ் ஆட் பண்ணி, ரோ வைஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு காலம் ஜென்ரேட் ஆகும். அந்த காலம்லேருந்து ஆட் பண்ணி வர்ற வேல்யூ தான் டி வேல்யூ. சரிங்களா? டி வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் x1 x2 x3 x4 இந்த 4 ரோ இருக்கா, இந்த 4 காலம் இருக்கா, 4 காலமில் இருக்கிற வேல்யூஸை ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணி உங்களுக்கு x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர், x4 ஸ்கொயர்ட்டு 4 காலம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அந்த காலம் வேல்யூஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ சப்போஸ் 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் 9, அதுக்கப்புறம் -1 ஹோல் ஸ்கொயர் 1. சரிங்களா? -1 ஹோல் ஸ்கொயர் 1. இப்போ இந்த காலம் இதேமாதிரி தான் நம்ம x2 x3 x4 ஜென்ரேட் பண்ணிட்டு அதை அப்படியே ப்ளஸ் பண்ணுங்கள். 1 + 9 + 9 + 1 20. அந்தமாரி நீங்கள் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நல்ல ஹைப்போதசிஸ் நான் சொன்ன மாதிரி தான், நோ சிக்னிஃபிகன்ஸு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலம், மீன் காலம் அண்டு ரோஸு, அந்தமாரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலம் மீன் அண்டு ரோ மீன் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு n வேல்யூ டோட்டலாக எத்தனை இருக்குது, இந்த வேல்யூஸ் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்குது. டோட்டலாக n வேல்யூ 16 இருக்கிறனால நீங்கள் n வேல்யூ 16 எழுதிக்கோங்க. டி வேல்யூ 32. சரிங்களா? இந்த காலம் ஆட் பண்ணி வந்ததில் 32, அதுதான் டி வேல்யூ. கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார்முலா டி ஸ்கொயர் டிவைடட் பை n. ஜஸ்ட் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் நம்ம வேல்யூ எழுதுறது தான். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், இங்கே ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் மார்க். சரிங்களா? இப்போ இந்த 2 வேர்டையும் எழுதுனீங்கன்னா, நோ சிக்னிஃபிகண்ட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லி நல்ல ஹைப்போதசிஸ்லையும் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ்லையும் எழுதினீங்களே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ அதேமாரி தான், இப்போ இந்த ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு இதுக்கு ஒரு மார்க்கோ 2 மார்க்கோ. சரிங்களா? ஒரு வாட்டியும் ஒரு எவால்யூஷன் அப்பவும் உங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். இந்த ஆன்சருக்கு இவ்வளோ மார்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ டிஎஸ்எஸ், அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸு, பட் உங்களுக்கு டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்னால் உங்களுக்கு இந்த வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு இந்த வேல்யூவை ஜஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மைனஸு கரெக்ஷன் ஃபேக்டர் போடுவீங்க. நம்ம 1 வே கிளாசிஃபிகேஷன், 2 வே கிளாசிஃபிகேஷன், லாட்டின் ஸ்கொயர் டிசைன் எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா தான். சரிங்களா? எஸ்எஸ்சி சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம். ஓகே, சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம்னா உங்களுக்கு 6, அதாவது இந்த காலம் வேல்யூஸ். சரிங்களா? x1 x2 x3 x4 இந்த காலம் வேல்யூஸை
உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை n1 வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் காலம் சரிங்களா நம்பர் ஆஃப் காலம் அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம் கணக்கு பண்ணும்போது நம்பர் ஆஃப் காலம்ஸ் இதே சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் ரோஸ் பண்ணும்போது n2 வேல்யூ வந்து நம்பர் ஈச் எலமெண்ட் இன் ஈச் ரோ சரிங்களா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஈச் ரோ சரிங்களா அதுதான் இப்போ வந்து அது எல்லாமே உங்களுக்கு 4 தான் ஏன்னா உங்களுக்கு காலம்ஸும் 4 ரோஸும் 4 சரிங்களா காலம்ஸும் 4 இருக்கு அப்புறம் ரோஸும் உங்களுக்கு 4 இருக்கு அதனால நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல ரெண்டுத்துக்குமே 4 தான் ஆனால் உங்களுக்கு இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ரோஸ் வந்து இந்த வேல்யூஸ் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல இந்த வேல்யூஸ் வந்து அதாவது உங்களுக்கு ஒரு ரோவே ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து டோட்டல் மீன் வேல்யூ கிடைச்சதுல அந்த வேல்யூஸ் அதாவது சிக்மா வேல்யூ கிடைச்சதுல இப்போ சிக்மா y1 சிக்மா y2 இந்த இடத்துல வேல்யூ கிடைச்சதுல இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் எல்லா இதுலையுமே உங்களுக்கு 4 ரோஸ்னால டிவைடட் பை 4 உங்களுக்கு மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் டி ஸ்கொயர் பை n இப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம் அது ஓகே இந்த வேல்யூ இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது வந்து அதாவது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அதாவது 2 ஸ்கொயர் இருந்தாலும் சரி 1 ஸ்கொயர் இருந்தாலும் சரி நம்ம நல்ல ஹைபோதிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதிஸ் n டி அதுக்கப்புறம் உங்களுக்கு டி ஸ்கொயர் n 1 ஸ்கொயர் அப்புறம் டிஎஸ்எஸ் 1 ஸ்கொயர் 1 வே கிளாசிஃபிகேஷனில் மட்டும் உங்களுக்கு காலம் மட்டும் தான் கண்டுபிடிப்போம் பிட்வீன் காலம்ஸ் தான் கண்டுபிடிப்போம் பிட்வீன் ரோஸ் கண்டுபிடிக்க மாட்டோம் இதே 2 வே கிளாசிஃபிகேஷனா பிட்வீன் காலம்ஸ் பிட்வீன் ரோஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிட்வீன் ரோஸ் கண்டுபிடிச்சு ஜஸ்ட் அதுக்கப்புறம் அனோவா டேபிள் போயிருவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ 1 வே கிளாசிஃபிகேஷன்னா பிட்வீன் ரோஸ் கண்டுபிடிக்காம டேரக்டா இந்த பிட்வீன் காலம்ஸோட அனோவா டேபிள் போயிருவீங்க ஆனா எரர் சம் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிப்பீங்க ரெண்டுத்துக்குமே எரர் சம் ஆஃப் ஸ்கொயருக்கும் இங்கேயும் கண்டுபிடிக்கணும் லாட்டின் ஸ்கொயர்லையும் ஆனா இப்போ இங்க ஒன்று எக்ஸ்ட்ரா வருது என்ன பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேட்டு வருது எஸ்எஸ்கேனா உங்களுக்கு இப்போ எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நீங்கள் ட்ரிக்காக பார்க்கணும் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்கா இந்த டேபிள் அப்படியே எடுத்துக்கோங்க இந்த டேபிளில் இப்போ வந்து ஒரு ஒரு ரோ ஒரு இருக்குல்ல ஒரு ரோலையும் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இருங்க ஃபர்ஸ்ட் இந்த ரோ அதுக்கப்புறம் செகண்ட் இந்த ரோ அதுக்கப்புறம் தேர்ட் இந்த ரோ ஃபோர்த்து இந்த ரோ இந்த ரோஸ்லலாம் இப்போ ஏ வேல்யூ வந்து இங்கே ஒன்று இருக்கு அப்புறம் அந்த செகண்ட் ரோல ஏ வேல்யூ வந்து இது தேர்ட் ரோல ஏ வேல்யூ வந்து இது அதாவது இதுனா உங்களுக்கு இந்த 3 சரிங்களா அதுக்கப்புறம் ஃபோர்த் ரோல உங்களுக்கு ஏ வேல்யூ வந்து இது சரிங்களா உங்களுக்கு அதே தான் இப்போ நம்ம இங்கே பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசிடிட்டு உங்களுக்கு ரோஸில் எழுதிட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலம் வந்து ஏ வேல்யூ ஜஸ்ட் ஏ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஏ வேல்யூ சரிங்களா சாரி ஃபஸ்ட் ரோல ஏ வேல்யூ இப்போ ஃபஸ்ட் ரோல ஏ வேல்யூ என்ன இருக்குது 1 அதாவது மேலே இருக்கிற டேபிளில் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக ஜஸ்ட் நம்ம இந்த டேபிளில் தான் இங்கே நம்ம மெயின் டேபிளை நம்ம -100 டிவைடட் பை 5 போட்டு இங்கே கண்டுபிடிச்சோம்ல இந்த டேபிளை தான் நம்ம இங்கே வந்து இங்கே எழுதியிருக்கோம் சரிங்களா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஏ வேல்யூ என்ன 1 செகண்ட் ரோவில் ஏ வேல்யூ என்ன 1 அதனால் 1 தேர்ட் ரோவில் ஏ வேல்யூ என்னது 3 சரிங்களா 3 அதனால் 3 போட்டோம் அதுக்கப்புறம் ஃபோர்த் ரோவில் ஏ வேல்யூ என்னது உங்களுக்கு 7 அதனால் 7 போட்டோம் அதேமாதிரி பிக்கு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ரோவில் பி வேல்யூ என்னது -1 செகண்ட் ரோவில் பி வேல்யூ என்னது உங்களுக்கு 1 அப்புறம் தேர்ட் ரோவில் பி வேல்யூ என்னது 1 அதுக்கப்புறம் ஃபோர்த் ரோவில் பி வேல்யூ -1 அதனால் -1 1 1 -1 அப்புறம் சிக்கு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ரோவில் சி வேல்யூ 5 செகண்ட் ரோவில் சி வேல்யூ 3 தேர்ட் ரோவில் சி வேல்யூ -1 ஃபோர்த் ரோவில் சி வேல்யூ வந்து உங்களுக்கு 3 ஓகே 5 3 அதுக்கப்புறம் -1 3 அதேமாரி தான் டி ஃபர்ஸ்ட் ரோவில் டி வேல்யூ 3 செகண்ட் ரோவில் 5 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அதுக்கப்புறம் -1 ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த டோட்டல் வேல்யூ கிடைக்கும் சரிங்களா இந்த ரோ வைஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 1 + 1 + 3 + 7 12 அந்தமாதிரி உங்களுக்கு ரோ வைஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோ வைஸ் ஆட் பண்ணிங்களா அந்த வேல்யூ அதாவது அந்த சம் வேல்யூ இருக்குல்ல அந்த சம் வேல்யூ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் உங்களுக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 1 2 3 4 ஜஸ்ட் 4 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க மைனஸ் உங்களுக்கு கரெக்ஷன் ஃபேக்டர் டி ஸ்கொயர் டிவைட் பை இந்த வேல்யூ சரிங்களா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்கே வேல்யூ கிடைச்சிரும் இப்போ எஸ்எஸ்சி எரர் சம் ஆஃப் ஸ்கொயர் அது எல்லாமே வேல்யூஸும் மைனஸ் பண்ணுறது தான் டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி மைனஸ் அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர் இந்த வேல்யூ மைனஸ் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே வேல்யூஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 சரிங்களா இப்போ வந்து அனோவா டேபிள் அதாவது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் டேபிள் இதில் பார்த்தீங்கன்னா பிட்வீன் காலம்ஸ் நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பிட்வீன் ரோஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ் இதுதான் எஸ்எஸ்கே சரிங்களா சம் ஆஃப் ரோஸ் பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் எஸ்எஸ்கே இது வந்து இந்த
லாட்டின் ஸ்கொயரில் எஸ்எஸ்கே மட்டும் புதுசு சரிங்களா. மற்ற பிட்வீன் காலம்ஸ் ரோஸ்லாம் நம்ம போன வீடியோ பார்த்துருக்கோம். அதாவது 2 வே கிளாசிஃபிகேஷனில் பார்த்துருக்கோம். 1 வே கிளாசிஃபிகேஷனில் பிட்வீன் காலம்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஏன்னா 1 வே கிளாசிஃபிகேஷனில் பிட்வீன் காலம்ஸ் மட்டும் தான் போடணும். 2 வே கிளாசிஃபிகேஷன்லாம் பிட்வீன் காலம் அண்ட் ரோஸ். இதே லாட்டின் ஸ்கொயரில் பிட்வீன் காலம் ரோஸ் அப்புறம் பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ் எஸ்எஸ்கே அது கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எரர் சம் ஆஃப் ஸ்கொயர் வந்து 3 இதுலேயும் வருது. 1 வே 2 வே லாட்டின் ஸ்கொயர் 3 இதுலேயும் வருது. இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா k-1 அதுக்கப்புறம் k-1 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 k-1னா உங்களுக்கு காலம் சரிங்களா. k-1 4 காலம்ஸ் இருக்கு சரிங்களா. 4 காலம்ஸ் இருக்கு 4 காலம்ஸ் அதனால 4 தான் சரிங்களா. இப்போ 4-1 4-1 எரர் வந்து எரருக்கு மட்டும் உங்களுக்கு k-1 இன்ட்டு k-2 இப்போ ஜஸ்ட் அந்த வேல்யூஸாக சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் மீன் ஸ்கொயர் வந்து எம்எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி மைனஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், எஸ்எஸ்ஆர் மைனஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், எஸ்எஸ்கே மைனஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், எஸ்எஸ்இ மைனஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் உங்களுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேல்குலேஷன் ஆஃப் எஃப் வேல்யூ எப்படி கண்டுபிடிங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி கிரேட்டர் தென் உங்களுக்கு எரர் வேல்யூ ஓகே லெஸ் தென் எரர் வேல்யூ அதனால எரர் வேல்யூ மேலே வந்துடும் டிவைடட் பை எம்எஸ்சி வேல்யூ. அப்புறம் எம்எஸ்ஆர் லெஸ் தென் எரர் வேல்யூ அதனால எம்எஸ்இ மேலே வந்துடும் அதாவது டினாமினேட்டர் டிவைடட் பை உங்களுக்கு எம்எஸ்ஆர். அதுக்கப்புறம் எம்எஸ்கே லெஸ் தென் எரர் வேல்யூ அதனால எம்எஸ்சி சரிங்களா. எம்எஸ்சி தான் எரர் வேல்யூ சொல்கிறேன் அது கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க. அதனால எம்எஸ்இ வந்து நியூமினேட்டரு டினாமினேட்டரில் வந்து எம்எஸ்கே சரிங்களா. ஜஸ்ட் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருமா. இப்போ வந்து கால்குலேஷன் டேபிள் கால்குலேஷன் வந்து எப்படி கண்டுப்போம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்இ தானே இருக்குது பெருசாக அதனால் பெரிய வேல்யூ எம்எஸ்இனால எல்லா வாட்டியுமே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 இதுக்குமே உங்களுக்கு வந்து எம்எஸ்இ வேல்யூ வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 6 உங்களுக்கு வந்து எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3 அதேமாதிரி எம்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் 6,3 எம்எஸ்கே பொறுத்த வரைக்கும் 6,3 எல்லாத்துக்குமே உங்களுக்கு 6,3 தான் அதனால் ஈஸி தான். இப்போ வந்து டேபிளில் ரோ வைஸில் உங்களுக்கு 6 வெர்டிக்கல் வைஸில் உங்களுக்கு நீங்கள் வந்து 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 8.094 எல்லாத்துக்குமே 8.94 தான். இப்போ 8.94 கிரேட்டர் தென் உங்களுக்கு எம்எஸ்இ கேஸ்லையும் அதுக்கப்புறம் எம்எஸ்இ கேஸில் அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி கேஸ் அதுக்கப்புறம் எம்எஸ்கே இந்த ரெண்டு இதுலேயும் உங்களுக்கு கால்குலேஷன் வேல்யூ டேபிள் கால்குலேஷன் வேல்யூ கிரேட்டர் தென் உங்களுக்கு கால்குலேட்டர் வேல்யூ டேபிள் கால்குலேஷன் வேல்யூ கிரேட்டர் தென் கால்குலேட்டர் வேல்யூ. ஆனால் எம்எஸ்ஆர் அதாவது பிட்வீன் ரோஸில் மட்டும் ஸ்மாலர் தென் கால்குலேட்டர் வேல்யூ அதாவது அதனால் உங்களுக்கு இந்த ரெண்டு கேஸ்லேயும் உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகும். இந்த கேஸில் மட்டும் உங்களுக்கு டேபிள் வேல்யூ அதாவது H0 வந்து ரிஜெக்ட் ஆகும் சரிங்களா. அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதாவது பிட்வீன் காலம்ஸில் அக்செப்ட் அதுக்கப்புறம் பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸில் அக்செப்ட் பிட்வீன் ரோ வைஸில் உங்களுக்கு ரிஜெக்ட் அது H0 இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பாக்ஸ் போட்டிருக்கேன்ல ரெட் கலர் பாக்ஸ் அந்த 3 தான் உங்களுக்கு கீவேர்ட் சரிங்களா. இந்த இதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மெம்பர் கூட ஆகலாம். இந்த மாதிரி நம்ம சந்திப்போம். நன்றி.